கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த சாமுவேல் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என் மகள் மாமியார் நிமித்தமாக, வரதட்சணை கொடுமை நிமித்தமாக மிகவும் வேதனைப்படுகிறாள். என் மகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். குடும்பத்துக்குள் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்வார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, சாமுவேல் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவருடைய முழு குடும்பத்திற்காக, விசேஷமாய் திருமணமான அன்பு மகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசை மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, மாமியாருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையை தாரும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் பொறுமையாயிரு, அப்பொழுது ஜெயம் வரும். பொறுமையே ஜெயத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்வார்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், எல்லாவற்றிலும் பொறுமையாயிரு. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கட்டாயம் படிக்கணும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெருமை இருக்குது பாருங்கள். பணம், வசதி, அந்தஸ்து எல்லாம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துடும். கஷ்டப்படும் பொழுது பெருமையாக பேசுவானா? வேதனையோடு இருக்க சில பெருமையாக பேசுவானா? இல்லை. பணம் வரும் பொழுது பெருமை, பதவி வரும் பொழுது பெருமை, அந்தஸ்து வரும் பொழுது பெருமை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெருமையாக இருக்கிறானே அவனை பார்க்கலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்காக, ஆண்டவருடைய செயலுக்காக பொறுமையோடு இருக்கிற மனுஷன் உத்தமன். ஆண்டவருடைய பார்வையில் யார் உத்தமன் பாருங்களேன். அப்போ இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற பொறுமை நம்மளுக்கு வேணும். ரோமர் 12:12 3 காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். இதில் நடுவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். உபத்திரவத்தில் அப்படி பொறுமையாக இருந்த ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியுமா? யோபு. உபத்திரவம், சொல்ல முடியாத உபத்திரவம். ஒரு பக்கம் பணத்தின் நிமித்தமாக உபத்திரவம், இன்னொரு பக்கம் சரத்தின் நிமித்தமாக உபத்திரவம், இன்னொரு பக்கம் நண்பர்கள் உபத்திரவப்படுத்துகிறாங்க, பிசாசு பல விதத்தில் உபத்திரவப்படுத்துகிறான். பிசாசு தந்திரமாக மனைவியை ஏவி யோபை வேதனைப்படுத்துகிறான். நீ இன்னும் உத்தமத்தில் இருப்பிடான், தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆனால் பொறுமையா பைத்தியக்காரியை போல பேசாத. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? பொறுமை. யோபை குறித்து யாக்கோப்பு எழுதும் பொழுது இவ்வாறாய் சொல்கிறார். யாக்கோப்பு 5:11, பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று கூறுகிறோமே, யோபுனுடைய பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டீர்களே, அதன் முடிவையும் கண்டீர்களே. அப்போ யோபு பொறுமையாக இருந்திருக்கிறான். அதனுடைய முடிவு யோபு 42:10 முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமை 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கும் யார் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் 2 மடங்கு
மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மகள் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போகிறாள். அங்கே நிறைய பிரச்சனை. அந்த பிரச்சனைலாம் பார்த்த உடனே தாங்க முடியாமல் அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிறான், அப்பா நான் அங்கே போக மாட்டேன், அம்மா நான் அங்கே போக மாட்டேன், போனால் செத்துருவேன், என்னை நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் செத்துருவேன். அப்பா அம்மா எல்லாம் அன்பாக பேசி, இது உன் வீடு கிடையாதும்மா, அதுதான் உன் வீடு, நீ என்ன பண்ணினாலும் அங்கே தான் இருக்கணும். ஒரே ஒரு காரியம், இந்த உபத்திரவத்தில் பொறுமையாயிரு, வேதனையில் பொறுமையாயிரு, பாடுகளில் பொறுமையாயிரு, நிந்தையில் பொறுமையாயிரு. பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள். அர்ச்சனா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு பொறுமையாக இருக்க சொன்னனால நாங்கள் போய் பொறுமையாக இருந்தேன். இன்றைக்கி முழு குடும்பத்துக்கும் நான் தான் அதிகாரியாக கற்றுக் வச்சுருக்கிறேன். எந்த இடத்துல பொறுமையாக இருந்தனோ அந்த இடத்துல கர்த்தனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனையா? பொறுமையாக இருங்க. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 2 கொரிந்தியர் 4:17 ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம். ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்திலேருந்து ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா பொறுமை இல்லாமல் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதாகமத்தில் விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 24-25 காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புகிறது நம்பிக்கை. அப்படி காணாததை நம்புவோமாகில் அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையாக இருந்தால் நீங்கள் நம்பின காரியம் நடக்கும். செபிக்கலாமா? தகப்பனே, பொறுமையாக இருக்க கர்த்தர் கற்றுத்தாரும். பொறுமையாக இருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் நினைத்த காரியம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பொறுமையாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.